அரசு கேபிள் டிவி மூலமாக 2 மாதத்திற்குள் குறைந்த செலவில் HD சேவை வழங்கப்படும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது செய்யூர் சட்டமன்ற பாபு உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பதிலளித்து பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியின் நிர்வாக குளறுபடிகள் காரணமாக அரசு கேபிள் டிவி இணைப்புகள் சரிபாதி அளவுக்கான சரிவை சந்தித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசு கேபிள் டிவி நிர்வாகத்தில் குளறுபடிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு அடுத்த 2 மாதத்திற்குள் அரசு கேபிள் டிவி மூலமாக குறைந்த செலவில் HD சேவை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்தார். ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கலா, அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் எக்விட்டியா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா திவாலான நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் இன்னும் சில நாட்களில், மிஞ்சி போனால் ஒரு 2 மாசத்துக்குள்ள எல்லா HD பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் ஏற்பாடு செய்து பழைய உச்சத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒரு காலத்தில் 70 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்த இந்த உச்சத்தை நோக்கி பலன் அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக கேபிள் டிவி தொழிலாளர் நலவாரியம் முடக்கி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு நலவாரியம் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.